வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட்ப்ளாட்லிப்ல எப்படி இந்த கலர்ஸை கொண்டு வருது பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான மாடியூல்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் நம்பையை இம்போர்ட் பண்ணுறோம். எதுக்கு? அரே ஆஃப் வேல்யூஸை கொடுக்கறதுக்கு. அதுக்கு நான் பேர் கொடுத்துறேன் என்பி. ஸோ இந்த ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் நம்பை தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம என்பின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப், இதை மேட்ப்ளாட் லைப்ரரியில் போயிட்டு இந்த பை பிளாட்டை யூஸ் பண்ணிக்கோ. அதுக்கு நான் பேர் கொடுத்துறேன் பிஎல்டி. ஸோ இந்த இடத்துல எங்கெல்லாம் பை பிளாட்னு வருதோ அந்த இடத்துல பிஎல்டின்னு வந்துடும். நெக்ஸ்ட் இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் கலர்ஸ். ஸோ இதுக்குள்ளே கலர்ஸும் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி 3 மாடியூல்ஸு தேவை இந்த கலர்ஸ்க்கு. ஸோ நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா ரேண்டமாக நம்பர்ஸ் கொடுக்குறேன். data 1 is equal to 3 times np.random of 10,10. ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக நம்பர்ஸ் எடுத்துக்கோன்னு நான் கொடுக்குறேன். டேட்டா டூலையும் நீயும் ரேண்டமாக இன்னொரு நம்பர்ஸ் எடுத்துக்கோ, ஃபைல் மல்டிப்ளை பண்ணி ஏதோ ஒரு நம்பர்ஸ்குள்ளே ரேண்டமாக மல்டிப்ளை பண்ணி ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்கிறேன். ரேண்டம் அதுவாக எதுவாக எடுத்துக்கோ வேல்யூஸ் இன்புட். லெவல்ஸ் சொல்லிடுறேன் 0 1 2 3 4 5. ஸோ கலர்ஸ் என்ன கலர்ஸ்னால் ரெட்டு, ப்ரௌனு, எல்லோ, க்ரீனு, ப்ளூ. ஏன்னா லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கலர்ஸ் நீங்கள் இங்கே மாற்றி கூட கொடுக்கலாம் கலர்ஸ். நெக்ஸ்ட் CMap norm. இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த கலர் லெவல்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு. CMap norm equal to matplotlib கூப்பிட்டுக்கிறேன். அதில் கலர்ஸு ஃப்ரம் லெவல்ஸு அண்ட் கலர்ஸில் வந்து நான் லெவல்ஸ் கலர்ஸ். இதோட மீனிங் என்னென்னா இந்த லெவல்ஸையும் கலர்ஸையும் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கோடிங். ஓகேங்களா, நம்ம கொடுக்குற டேட்டாவை யூஸ் பண்ணுறதுக்கு. சரி, நெக்ஸ்ட் ஃபிகர் ஆக்சிஸ். இதில் இன்னொரு பிளாட் வரும், plt.subplot n columns equal to 2. இதிலே இன்னொரு கலர்ஸ் பேலட் வரும் சைட்லேயே. உங்களுக்கு டயக்ராம் காட்டும் போது ஈஸியாக புரியும் பாருங்கள். இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி கலர்ஸ் ரேண்டமாக நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த கோடிங்கு. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு டேட்டாவாக கொண்டு வரதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு இதுக்குள்ளே நிறைய டேட்டாஸ் இருக்கும் இல்லையா ரேண்டமாக. ஓகேங்களா, அதை கொண்டு வரதுக்கு ஃபார் லூப்பு. ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு என்ன பண்ணும், கலர்ஸ் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் நம்ம கலர் பாஸ்க்கு வந்து ஓரியன்டேஷன் ஹாரிசான்டலாக கொடுத்துட்றோம். இங்கே பாருங்கள், கீழே ஹாரிசான்டலில் இருக்குங்க இல்லையா, இதுதான் கலர் பார்ஸ். ஸோ இதெல்லாம் ஹாரிசான்டலில் கொடுத்துரும், நம்மளுக்கு ஃபைனலாக டிஸ்பிளேல காட்டும். இந்த கோடிங் மட்டும் கொஞ்சம் நீங்களாக மெமரைஸ் பண்ணி எழுதிடுங்க இதை. ஓகேங்களா, எழுதிட்டு இந்த டயக்ராம் சும்மா பாக்ஸ் போட்டு சும்மா கலர்ஸ் மட்டும் போட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஆனால் இதெல்லாம் எழுதணும் ஹாரிசான்டலாக. ஸோ இன்னொரு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தேவையான மாடியூல்ஸை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ரேண்டமாக 2 டேட்டாவை வாங்கிக்கோங்க. லெவல்ஸ் செட் பண்ணிவிடுங்க, கலர்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த லெவலையும் கலரையும் நம்ம மேட்ப்ளாட்லிப்பில் கொடுக்கறதுக்கு இந்த கோடிங். அப்புறம் சப்ளாட். ஓகேங்களா, அதையும் எடுத்துக்கணும். சப்ளாட்னா அது கிராஃப்குள்ளே இங்கே பாருங்கள் 2 டயக்ராம்ஸ் வருது இல்லையா, அதான் சப்ளாட். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த டேட்டாஸை பயன்படுத்தி ஒவ்வொரு டேட்டாவை தான் எடுத்துகிட்டு வரப்போகுது. ஸோ அதுக்கு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் காட்டுவோம். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட்டில் நம்மளுக்கு அந்த கலர் பார் வந்து ஹாரிசான்டலாக வரணும் நம்மளுக்கு டயக்ராம்ஸில். அதுக்காக ஹாரிசான்டல் ஓரியன்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஷோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.